Hi, welcome to a2zknowledge.com. So this video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம் வைக்கிறது. ஸோ அது நீங்கள் ஒரு மொபைல் ஆப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கூட இருக்கலாம். ஸோ இல்லை வந்துட்டு என்னோட ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லை என்னோட ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன் அதுக்கான ப்ரொஃபைல் நேமாக இருக்கலாம். ஸோ என்னோட ப்ராடக்ட்டுக்கு இல்லை ப்ரொஃபைலுக்கு அந்த என்ன மாதிரி இந்த பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு நேம் வைக்கிறது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்கிற டாப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சிலது எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அதோட யூஸும் அதோட பேரும் சம்மந்தமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட். ஸோ வந்துட்டு அது வந்து ஆல்ரெடி வந்து செல்லிங் தான். ஸோ நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ளிப்கார்ட். அதே மாதிரி வந்துட்டு இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிமெயில், ஃபேஸ்புக், இது எல்லாமே வந்துட்டு அவங்க ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு வகை. நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிலவெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு பேர் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா, சில பேரெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக இல்லாமையே பேர் வைப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க். அது மாதிரி வைக்கலாம் எப்போனா, உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்கு, ப்ராடக்ட் லான்ச் பண்ணோடனே நான் பயங்கரமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் வந்து பழைய பொருளெல்லாம் விற்கிறேன். ஸோ அது வந்து OLX என்னது அப்படின்னா என்ன, ஸோ வந்து நான் கேப் வச்சுருக்கேன், ஓலா என்னது அது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க நிறைய பணம் இருக்கிறதுனால அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அது இப்படி தான் நம்ம மனசில் பதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியும்னா we can do. இல்லை நான் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் யோசிக்கணும், நான் ரொம்ப அறிவாளித்தனமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப ஈஸியாக மக்களால் வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கும் ரிலவெண்ட்டாக இருக்கணும், மக்களால் ஈஸியாக மனசில் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம் சூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு 4-5 பேரை ரெடி பண்ணுங்கள். அந்த பேரை வந்து கேம்பெயினாக நம்ம ஓட்டணும். எப்படின்னா நான் என்னோட இதே சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட்டுக்கு a2zknowledge.comனு நான் வைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பிளான் பண்ணது வந்து bigvixa.com அப்படின்னு தான் நான் வந்து பிளான் பண்ணேன். விக்ஸா அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல நாலேஜ். ஸோ பிக் நாலேஜ் அதுக்கு நான் பிக் விக்ஷா அப்படின்னு வைக்கலான்னு இருந்தேன். ஸோ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் என்னோட கிளாஸ்மேட்ஸ்ட்டு எல்லார்ட்டையும் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ண போறேன், பேர் பிக் விக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளாக எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டேன். ஒரு 1 வீக் கேப் விட்டதுக்கப்புறம் நான் வந்து எல்லார்ட்டையும் கேட்டேன், நான் என்ன சொன்னேன் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. யாருக்கும் அவங்க சொல்ல தெரியல. ஏதோ பிக்குன்னு சொன்னேன். எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சொல்கிறாங்க, செகண்ட் ஹாஃப் யாருக்குமே சொல்ல வரல. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, என் கேம்பெயின் வந்து ஃபெயில் ஆகுது. இப்படி தான் நான் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணேன். வெதர் என்னோட ப்ராடக்ட் எல்லாருமே நான் வச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என் கேம்பெயின் வந்து 2 நாள் முன்னாடி எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். அதை வந்து அப்படியே 1 வாரம் கழிச்சு திரும்ப எல்லார்ட்டையும் நான் கேட்குறேன், அவங்களால சொல்ல முடியல. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, என் ப்ராடக்ட் நேம், அந்த நேம் நான் வச்ச நேம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், அடுத்து வந்துட்டு இன்னும் வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக, இத்தனைக்கும் அவங்க என் கிளாஸ்மேட்ஸ், அவங்களும் என்னோட டெக்னாலஜி ரிலேட்டடாக தான் இருக்காங்க. பட் அவங்களால வந்துட்டு அது வந்து என்ன பண்ண முடியலன்னா நான் வச்சுக்க முடியல. ரொம்ப சிம்பிளாக இல்லை, ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நான் அடுத்து எய்ம் பண்ணது என்னன்னா, சரி பிக் நாலேஜ் அப்படின்னு பார்க்கலாம். சரி A2Z நாலேஜ்னு ஒரு 4 பேர் எடுத்தேன். அதில் வந்து நான் a2zknowledge.com நான் சொன்னேன். அதுவும் அதே மாதிரி நான் வந்து அப்படியே ஒரு 1 வீக் கேப் விட்டுட்டு திரும்ப சொன்னேன் எல்லாருக்கும், இந்த மாதிரி நான் வந்து A2Z நாலேஜ்னு ஒரு வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ சொன்ன பேரை நான் வைக்கல. அதே மாதிரி வந்துட்டு என் கிளாஸ் இன்னும் சில டிபார்ட்மெண்ட் பர்சனாலிட்டி நான் ஜென்ரலாக அப்படியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டேன். ஆனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்கிட்ட 1-2 பேர் கூட கரெக்டாக சொல்லல, எல்லாருமே தப்பாக தான் சொன்னாங்க. பட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு 50 பேர்கிட்ட சொல்லியிருப்பேன்னா எனக்கு 30 பேர் கரெக்டாக சொன்னாங்க A2Z நாலேஜ். ஒரு சிலர் A2Zன்னு ஏதோ சொன்னேன் அப்படின்னாங்க, ஒரு சிலர் ஃபுல்லாக A2Z நாலேஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. என் கேம்பெயின் வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஸோ இதையே அப்படியே நான் பேராக வச்சு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் போயிட்டு எப்படி வெளியிலலாம் போய் கேட்கணும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுன்னே இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்டே நம்ம சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதை நம்ம திரும்ப கேட்கலாம். ஸோ இதுதான் கேம்பெயின். ஆக்சுவலாக ஒரு கேம்பெயின் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கான ப்ராடக்ட் நேமை நீங்கள் இப்படி தான் டிசைட் பண்ணணும். ஸோ உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்ட்டாகவும் இருக்கணும், அண்ட் தென் வந்து எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடிகிற நேமாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வைக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பண்ணுவாங்க, இப்போ வந்துட்டு என்கிட்ட ஃபேஸ்புக்னு ஒன்று இருக்குது, நம்ம புக் ஃபேஸ்னு வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு கெட்ட பேர், ஒரு டூப்ளிகேட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம பண்ணுறது வந்து மித்தவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க. இப்போ நானே பார்த்தேன்னா சரி அதை பார்த்து தான் என்னமோ இப்படி வைக்கணும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் நிறைய பேர் வச்சுருந்தீங்கன்னா ஓகே ஃபைன், அது நான் தப்பாக சொல்லலை. எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வைக்கிறதும் வந்து ரொம்பவே நல்லா இருக்காது. என்ன அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளை விட சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பயங்கரமாகவும் மார்க்கெட்டிங் பயங்கரமாகவும் அவங்க பண்ணுவாங்க. என் ப்ராடக்ட் வந்து ஃபேஸ்புக் ப்ராடக்ட் மாதிரியே என்னது கிடையாது, என்னது ஏதோ வேற மாதிரி. ஆனால் அவங்க நேம் அப்படியே நான் ரிவர்ஸில் வச்சனால வர ப்ராப்ளம் என்ன வரும்னா, என்னோட அந்த பர்டிகுலர் வெப்சைட் ஆகட்டும், ப்ராடக்ட் ஆகட்டும், சோசியல் மீடியா லிஸ்ட்டு சர்ச் பண்ணும்போது வர்ற மாதிரி ஆகிடும்.
ஸோ பட் என்னது அதுவே கிடையாது. அப்போ ரியல் டார்கெட் ஆடியன்ஸ் உங்களுக்கு வரவே முடியாதுல்ல, எப்படியோ போயிடுவாங்கல்ல. ஸோ நிறைய பேர் பண்ணுவாங்க, இந்த கூகுள்லேயே ஸ்பெல்லிங் மாற்றி எல்லாம் வைப்பாங்க. நிறைய கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து பேடுன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தான் ப்ராப்ளம். நான் வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் பேசல. உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகாமல் போகிறதுக்கு நிறையவே ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப மார்க்கெட்டில் ஃபெமிலியரான ப்ராடக்ட்டோட பேரையே ரிவர்ஸில் வைக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப 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 உங்களுக்கு தான் ட்ராபேக்காக போயிடும். ரெண்டாவது இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு நேம் வச்சு ஒரு டொமைன் வாங்குறீங்கன்னு வைங்க. ஸோ மொபைல் ஆப்போ இல்லை டொமைன் பேர் .com .in வாங்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு a2zknowledge.com அப்படின்னு நான் வாங்கினேன். இப்போ இன்னொன்று நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, என்னோட a2zknowledge.comக்கு ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ATO2ZKnowledge.com. இன்னொரு வெப்சைட் நான் வந்து நினைச்சேன், நிறைய பேர் வந்து என்கிட்ட ஸ்பெல்லிங் எழுதி காமின்னு சொல்லும்போது என்ன பண்ணாங்கன்னா நம்பர் 2 போட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி A2ZKnowledge.com வாங்கி யாருக்கும் ரிசர்வ் பண்ணி வச்சிடலாம், அது யாரும் நாளைக்கு வாங்க முடியாத மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் போய் தேடும்போது அது கிடைக்கல. அதுக்கு முன்னாடி யாரோ வாங்கிட்டாங்க. ஆனால் நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டொமைன், இப்போ நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காலேஜ் ஜூனியர்ஸ் வந்துட்டு ஒரு வெப்சைட் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் சைன்இன் நினைக்கிறேன். ஸோ லாகின் அண்ட் சைன்இன்.com அப்படின்னு வச்சுட்டு அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டு போட்டாங்க. நான் பார்த்தேன், நல்லா இருந்தது. அதே வந்துட்டு நான் போயிட்டு கோடாடியில் போயிட்டு டொமைன் வாங்குறேன். கோடாடி மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு நான் போட்டு பார்க்குறேன், சைன்இன் அண்ட் லாகின்னு போடுறேன், அந்த டொமைன் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா, அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்ல ஐடியா ஆக்சுவலாக அவங்க பண்ணது. இப்போ என்ன பிரச்சனை ஆகும்னா, யாராவது இப்போ நான் பார்த்து அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன் ஃபேஸ்புக்கில், இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி உன்னோட இருக்கு, உன்னோட வெப்சைட்டோட ரிவர்ஸ் நேம் வந்து இருக்கு, ஃப்ரீயாக இருக்குது, தயவுசெய்து அதை வாங்கி வச்சிரு, நீ யூஸ் பண்ண வேணாம், வாங்கி அதை கிளிக் பண்ணாலும் உன் சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுடு. இப்போ ஃபேஸ்புக் எல்லாம் எடுத்தீங்கன்னு வைங்களேன், facebook.com, facebook.in, facebook.co, facebook.uk எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது என்னமோ facebook.com தான் இருக்கும். பட் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. நான் உங்களை எல்லாத்தையும் வாங்க சொல்லலை. நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐஎன் வாங்கணும். அந்தந்த கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா அந்தந்த டொமைன், இப்போ .uk, .in இந்தியா, அதே மாதிரி US. ஸோ அது இப்போ நீங்கள் .com வாங்குறது இல்லாமல் அந்த பர்டிகுலர் கண்ட்ரி ரீஜியன் டொமைனும் வாங்கிடுங்க, பெஸ்ட்டு. அதே மாதிரி உங்கள் வெப்சைட்டோட ரிவர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, இப்போ என்னது வந்து Z2A knowledge எல்லாம் யாரும் வைக்க மாட்டாங்க. ஸோ நான் அதெல்லாம் ட்ரையே பண்ணல. ஓரளவுக்கு ரிவர்ஸாக வர மாதிரி நல்லாவும் இருக்கும் அந்த டைட்டில் அப்படின்ற மாதிரி இருக்கிறதையும் சேர்த்து வாங்கி வச்சுடுங்க. ஸோ வந்துட்டு அதுலேயும் .com .in வாங்கிடுங்க, உங்களுதுலேயும் .com .in வாங்கிடுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒன்றும் சார்ஜ் எல்லாம் கிடையாது. 200 rupees தான் ஒரு டொமைன் நீங்கள் வாங்கினீங்கன்னா. .com விட .in இன்னும் கம்மி. ஸோ நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு 100 சேர்த்து கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு டொமைன். ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் 200 கொடுப்பான், அடுத்த இயர் 400 போடுவான். ஸோ தட் அதனால் என்ன, 3 டொமைன் எக்ஸ்ட்ரா வாங்க போகிறோம். இதில் என்ன இருக்குது? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உங்கள் ப்ராடக்ட் நேமை வந்து நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு தான் நான் வந்து இதை சொல்கிறேன். நிறைய பேர் இன்னைக்கு காப்பி ரேட்க்கெலாம் பயப்படுறதே இல்லை, வாங்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தானே அந்த பிரச்சனை, எதுக்கு நம்ம அதை பண்ணிட்டு. ஸோ அதனால தான் நான் இது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு ப்ராடக்ட் நேம் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம், அந்த நேம் எப்படி பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி டொமைன்லாம் எக்ஸ்பைர் ஆச்சுன்னா டக்குன்னு வாங்கிடுங்க, இல்லைன்னா காத்துட்டே இருப்பாங்க. இந்த சைட்லாம் வாங்கல, என்னதே எவ்வளோ பேரை வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்து ஒரு 3 இயர்ஸ்க்கு மொத்தமாக சேர்த்து கட்டிட்டேன், பே பண்ணிட்டேன் டொமைனுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2ZKnowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் எங்களோட சேனல்ல இருக்கு, மறக்காம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2ZKnowledge.com. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொலீக்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.